என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உலகம் நம்முடையதல்ல என்ற இந்த தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை, இந்த தியானத்தை பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அவர் இந்த உலகத்தின் காரியங்களில், உலகத்தின் வழிபாடுகளில் ஒரு நாளும் சிக்கிக்கொள்ளலை. அவர் இந்த உலகம் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய முடியல, தொந்தரவு செய்ய முயற்சித்தது, ஆனால் அவர் அதை மேற்கொண்டார். எனவே தான் நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாதுன்றது ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனங்களிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நாளிலே உலகம் வைக்கிற இன்னொரு சவாலை உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை நான் படிக்கிறேன். யாக்கோபு 1:27 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி எது? ஒரு காரியத்தை சொல்றார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் விசாரிக்கணும். அது ரொம்ப கவனம். பல நேரங்களிலே அநாத பிள்ளைங்களை மதிக்க மாட்டாங்க, விதவைகளை அவமதிப்பார்கள். மாத்திரமல்ல, குழந்தை இல்லாதவங்களை அவதூறாக பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு நாள் செஞ்சிடாதீங்க. தேவன் நமக்கு கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வச்சிருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்கிறார். யார் வேணாலும் எந்த நிலைமைக்கும் எப்போ வேணாலும் போயிடலாம். கவனமாக இருக்கணும். ஒரு சகோதரன் சுனாமியில் தன்னுடைய 3 குழந்தைகளை இழந்தவர் சொன்னார், நான் ரொம்ப பெருமைப்படுவேன் என் 3 பிள்ளைகளை நினச்சி. நான் என் பிள்ளைங்க தான் உலகம்னு நினச்சேன். 3 பேரையும் இழக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிச்சு, என் பெருமை மாறிச்சினார். கவனமாக இருங்க. அதில் அவர் சொல்கிறார், உலகத்தால் கரைப்படாத ஒரு வாழ்க்கை. உலகத்துக்கு இன்னொரு குணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மளை அது நீ எனக்குரியவன் என்ற அடையாளத்தை பூசும். இன்றைக்கி எல்லா இடமும் இந்த காவியை பூசி விடுற மாதிரி உலகம் நம்மளை நம்ம அவனுக்குரியவன் அப்படின்றத பூசும். இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மேலே அவன் கரையை பூச பார்ப்பான். ஏதாவது ஒரு கரை, நிறைய கரைகள் உண்டு. வேசித்தனம் ஒரு கரை, விபச்சாரம் ஒரு கரை, நூதன உபதேசம் ஒரு கரை, பாவம் ஒரு கரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரை, வார்த்தை சொற்களின் மிகுதி அது ஒரு கரை. இதெல்லாம் நம்மளை கரைப்படுத்திடும். அப்போ தேவையில்லாத காரியங்களின் நிமித்தமாய் நாம் கரைப்படுவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்துடவே கூடாது. உலகம் கரைப்படுத்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு நான் சொந்தக்காரன்னு அர்த்தம். பாரு, இது என் கலரில் இருக்கிறான், என் கரையோட அவன் வாழ்கிறான், அதனால நான் காணானுக்கு விட மாட்டேன்னு அது வனாந்திரத்திலே நம்மளை பிடிச்சி வச்சுக்கும். வனாந்திரத்திலே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அதனால உலகத்தின் கரை என்மேல் பட்டு விடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், தேவன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் கரையற்ற காரியங்களில் ரொம்ப கவனம் செலுத்தினார். அவர் வந்து அவர் பிறந்தது கரைப்படாத ஒரு கருவிலே அவர் பிறந்தார். அவருக்கு தேவை, அவரை சுமக்கிறதற்கு கரைப்படாத ஒரு அந்த கரு தேவை. பாருங்கள், 2வது அவருடைய அந்த பவனியிலே, இந்த எருசலேம் பவனியில் கரைபடாத ஒரு கழுதை தேவைப்பட்டது. ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை. 3வது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நிரூபிக்கிறதற்கு கரைபடாத ஒரு கல்லறை அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார். எவ்வளோ அழகா பாருங்க. என்னுடைய கல்லறையில் கூட அந்த கரை இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கார். ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையை அவருக்கு வைத்தார்கள். அது அவருடைய திட்டம். உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் மணவாட்டியை சந்திக்க. அந்த மணவாட்டி கரைப்படாததாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார், கரைத்திரையற்றதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவரை போல நம்மளை வாழணும், நம்ம இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய திட்டம். எனவே கரை பற்றக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். உங்கள் மேலே ஏதாவது அப்படி ஒரு கரை வந்திருக்கா? யாக்கோபு 1:27 இன்னைக்குரிய அந்த மனப்பாட வசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கவனமாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 நான் வாசிக்கிறேன். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களும் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே,
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷர் என்று தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தாரும் மீட்கப்பட்டவர்கள், கரைப்படாதவர்கள். ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலக கரையிலே நீங்க ஒரு நாளும் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. இங்க வாசிக்கிறோம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிற சீஷர்கள். அவர்களை கரப்படுத்த இந்த உலகம் முயற்சிக்கும், அது வேலையை செய்து நான் என் வேலையை செய்வேன் என்பதில் கவனமாக இருப்போம். கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எச்சரிக்கிறார். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். அவங்கெல்லாம் உலகம் ஒரு நாள் வாழ்க்கை, இந்த ஒரு நாள் என்ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாக்கிரதையாங்க. அந்த ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று நினைக்கிறவர்கள் உங்களையும் கரைப்படுத்திடுவாங்க. நாம் இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க அல்ல, நித்தியமாக ஒரு பயங்கர மகிழ்ச்சியான ஒரு தேசத்துக்காக இந்த உலகத்தில் அந்த ஒரு நாள் என்ஜாயை தியாகம் பண்ணுவதில் தவறே இல்லை. இந்த ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டுக்காக என் நித்திய என்ஜாய்மெண்ட்டை நான் இழக்க போகிறதில்லை. என் நித்திய என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த ஒரு நாள் என்ஜாயை நான் இழந்துட்டு கரைப்படாமல் நான் வாழ போகிறேன்னு சொல்லி இந்த ஒரு நாள் அந்த கரைப்படுத்த பிசாசு நினைத்தாலும் நீங்கள் மன உறுதியோடு தீர்மானமாய் வாழுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களை கரைப்படுத்தி கொள்ளுகிற கூட்டத்திலே நாங்கள் எந்த விதத்திலும் கலந்து விடாதபடி கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.